ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னுடைய மனதை காயப்படுத்தி இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் சில நபர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனதை காயப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உன்னை அதை நினைத்து நினைத்து அள வைத்து நம்பிக்கை துரோகம் செய்து இப்பொழுது சந்தோஷமான மிகப்பெரிய அளவுக்கு வசதிகளையும் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது உனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றும். கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், யாருமே கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கும் நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். நான் சொன்ன விஷயத்தை செய்ய போகிறேன். இப்பொழுது உனக்கு துரோகம் செய்தார்கள் பார், உன் மனதை காயப்படுத்தி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பார், அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். அதுவும் உன் கண் முன்னே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதே கஷ்டத்தை பல மடங்கு அதிகமாக அவர்களுக்கு தந்து, உனக்கு என்ன வலி வந்ததோ அதைவிட அதிகமாக அவர்களுக்கு வலியை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க போகிறேன். உன்னுடைய கவலைகள் இத்துடன் முடிந்தது. உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகப் போகிறது. இனி எதை நினைத்தும் நீ கவலைப்படக்கூடாது. நீ ஒன்று நினைத்துக்கொள், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், என் குடும்பம் நன்றாகத்தான் இருக்கிறது, சாய் என்னுடன் தான் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் வராது. இப்படிப்பட்ட விஷயங்களை நீ நினைத்துக்கொள். நிச்சயமாக நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும். நீ எப்பொழுதும் ஒன்று நினைக்கிறாய், எனக்கு பிரச்சனை கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்காதே தங்கமே. கெட்டவன் எப்பொழுதும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அவன் தண்டனை அனுபவித்தால்தான் அவன் என்ன செய்தானோ அதற்கு அவன் உணருவான். எப்பொழுதும் தவறு செய்பவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அவன் தவறு செய்தால் உணரவே மாட்டான். மேலும் மேலும் தவறை செய்து கொண்டே இருப்பான். நீ எப்பொழுதும் நல்ல குழந்தை. உன்னை சோதிப்பேன், ஆனால் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். காலம் முழுவதும் நான் இந்த சாய் உன்னுடன் இருக்கிறேன். இந்த பாபா உன்னுடன் தான் இருப்பேன், உன் வீட்டில்தான் இருப்பேன். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை துவங்க காத்து கொண்டு இரு. உன் வீட்டிற்கு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இனி எந்த கஷ்டமும் சண்டை சச்சரவும் அடுத்தவர்களால் மனக்காயமும் எதுவும் இல்லாமல் நீண்ட ஐஸ்வர்யங்களுடன் எப்பொழுதும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியாக வாழ உள்ளாய். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.